வணக்கம். நலமா இருக்கீங்களா? உதயம் சவுத் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சாட்டர்டே கிளவுன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ப்பா. சாட்டர்டே சர்க்கஸ் கிளவுன் அப்படின்னு. அவருக்கு என்ன வேலைன்னா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா திரைப்படங்கள் வெளியாகும் முந்தியெல்லாம். அது மாதிரி சனிக்கிழமை ஆச்சுன்னா இவருடைய அரசியல் அந்த அலப்பறைகள் தமிழ்நாட்டை எந்த பக்கத்தில் திரும்பினாலும் அவர் அப்படி பண்றார் பார்த்தீங்களா, அவர் இங்கே இந்த மீட்டிங் போறார் பார்த்தீங்களா, இப்படி கூட்டம் கூடியிருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட ரசிகர் பட்டாளம் என்ன பண்றாங்க பார்த்தீங்களா என்பதாக சனிக்கிழமைகளில் இதே பேச்சு தான் ஓடிக்கொண்டிருப்பதாக ஒரு சூழலை அந்த நடிகர் உருவாக்கினார். அந்த சாட்டர்டே சர்க்கஸ் நிறுவனர் உருவாக்கினார், அந்த சர்க்கஸ் அதிபர் உருவாக்கினார் என்பதை நாம் அத்தனை பேரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். மிக சமீபத்தில் நடந்த அவருடைய கட்சியின் கூட்டம், அந்த நிர்வாகிகளின் கூட்டம், அதில் கூட வேற பொதுமக்கள்லாம் யாரும் கிடையாது. வெறுமே 4998 அந்த அளவுக்கு கூட்டத்தை சேர்த்திருக்கிறார்கள். எண்ணி 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 4998 பேர் நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய கூட்டம். அப்ப எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சு போகுது இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் என்று வருகின்ற நம்முடைய திமுகவின் கூட்டங்கள் மாநாடுகளுக்கு கூட 1.5 லட்சம் நாற்காலிகள், 1.5 லட்சம் சிற்றுண்டிகள், 1.5 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் என்பதாக அந்த நாற்காலிகளில் வைக்கப்பட்டு வருகின்ற நம்முடைய திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லோருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதை நம்முடைய தலைவர் எப்போதுமே மிக குறிப்பாக கவனிப்பார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இவரோட கட்சி மீட்டிங்ல நீங்க பார்த்தீங்கல்ல, நிச்சயமா அந்த 4998 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப நான் ஒரு 5000 என்று கூட நாற்காலிகளை போட்டிருக்கலாம். வந்தவங்க கால்களுக்கு நின்றுட்டே இருப்பாங்களாப்பா? ஒரு கேள்வி இருக்குல்ல. பொதுவாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டா கூட 4 பேர் வந்தா கூட இருக்கிற பேப்பர் புக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உட்காருங்கப்பா முதல்ல அப்படின்னு நாற்காலிகளை இருக்கைகளை கொடுப்போம். சரி, 4 பேரை தாண்டி ஒரு 10 பேர் அகஸ்மாத்தா வந்துட்டாங்க, ஒரு கல்யாண இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் குடும்பத்தோட வந்துட்டாங்க அப்படின்னா கூட எல்லாவற்றையும் நகர்த்தி விட்டு அந்த நாற்காலிகளை கொடுத்து அவர்கள் உட்காருவதற்கு முதலில் வசதி செய்து கொடுப்போம். அதுதான் மனித பண்பு, பண்பாடு, விருந்தோம்பலின் முதல் அறிகுறி அதுதான். அது மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு வாய் தண்ணி குடிக்கிறீங்களா முதல்ல அப்படின்னு அதை கேட்போம். அப்புறம்தான் காஃபி, டீ, இல்லை ஸ்நாக்ஸு, டிஃபன் இப்படி எல்லாம் போகும். வந்தவங்களுக்கு ஒரு வாய் தண்ணி குடிங்கப்பா முதல்ல அப்படின்ட்டு அதை கேட்போம். அது மாதிரி வருபவர்கள் சாப்பிட வசதி இல்லை என்றாலும் என்ன செய்வாங்க, தண்ணி கொடுங்கம்மா குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மனித நாகரிகம் மிக்கவர்கள் நாம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த நடிகர் தலைவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் அன்னைக்கு சொல்றாரு, என் வீட்டில இருந்து வெளிலவான்னு சொல்றீங்க, தமிழ்நாடே என்னோட வீடுங்க அப்படிங்கிறாருன்னா ஐயோ அதிர்ந்தே போயிட்டோம். அப்ப நமக்கெல்லாம் என்ன, நம்ம வீடு மட்டும்தான் நம்மளோட வீடா? தமிழ்நாடே நம்முடைய வீடு தான். நாம் படிக்கின்ற பள்ளிக்கூடங்கள், நம்முடைய கல்லூரிகள், நாம் பணியாற்றுகின்ற அந்த அலுவலகங்கள் எல்லாமே நம்முடைய வீடாகத்தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம், நாம் உணர்வோம். அப்படி இருக்கிறப்ப இவர் புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த தமிழ்நாடே என்னுடைய வீடு தாங்க அப்படி. சரி, நீ என்ன வேணா வசனம் பேசிக்கோப்பா, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களோட கவலை உன்னுடைய கூட்டங்களுக்கு வருகின்ற அந்த மக்களை பற்றியது. வழக்கம் போல சேலம் குழுகுழுன்னு இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த மலை, சேர்வராயன் மலை. அங்கே இருக்கக்கூடிய ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டின்னு ஏற்காடை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குளுமையாக இருக்கக்கூடிய அந்த சேலத்தில், மாங்கனிக்கு புகழ்பெற்ற அந்த சேலத்தில் நல்ல மனிதர்கள், உழைப்பாளர்கள், கல்வியாளர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் இப்படியாக உருவாகிய அந்த சேலத்தில் டேஷ் 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 அவர்களுடைய மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த மாநாட்டுக்கு வந்த 4998 பேருக்கும் நிற்பதற்குத்தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால் கெடுக்க நிற்கிறார்கள். காலையில் 7 மணிக்கே வந்துடுறாங்க. அதற்கு முந்தின நாள் ஒரு காணொலியை பார்த்தீங்க. அந்த கட்சியோட நிர்வாகி அப்படி மிலிட்ரி ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையை பின்னாடி கட்டிக்கிட்டு, நீங்க தலைவர் இப்படி வரும்போது நீங்க இப்படி இருக்கணும், தலைவர் பேசும்போது கூட நீங்க அதை கவனிக்க கூடாது, மக்களோட பாதுகாப்பை தான் கவனிக்கணும், நீங்க 6 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்த இடத்தில் அசையாமல் அப்படியே நிற்பீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். பதில் சொல்லுங்கன்னு ஆமாம் நிற்போம் என்று அவர்கள் கத்துகிறார்கள். அப்போ அவர் சொல்றாரு, பவுன்சர்ஸ் தலைவரோட பாதுகாப்பை பார்த்துப்பாங்க, உங்களோட வேலை தலைவர் பேசுவதை கவனிப்பது அல்ல,
அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது அல்ல, பொதுமக்களுடைய பாதுகாப்பை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். செய்வீங்களா அப்படின்னு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அவர் பண்ணின அலப்பறையை பார்த்து, ஆஹா இப்படியெல்லாம் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டம் நடக்குது போல இருக்கே, பரவாயில்லை நல்லபடியா எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்லை, ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் வெளிவந்ததுங்க. அதாவது இங்கே இருந்து பிழைக்க போகின்ற, அந்த பாலைவன தேசங்களுக்கு பிழைக்க போகின்ற அந்த ஒரு கேரள தேசத்து சகோதரர் ஒருவரை பற்றிய கதை. அந்த கதையில கண்ணுக்கு தெரிஞ்ச எட்டிய தூரம் வரைக்கும் மணல் காடாக இருக்கும், வெட்ட வெளி, மணல் மட்டும்தான் இருக்கும், பாலைவனம். அதுல ஆடுகளை அடைத்து வைத்திருப்பார்கள் பட்டி பட்டியா. பட்டி நமக்கு தெரியும்ல, அதை வேலி போட்ட மாதிரி பட்டியா இருக்கும், அதை தாண்டி போக முடியாது ஆடுகளால். அதில் பணியாற்றுகின்ற அந்த ஆடுகளை மேய்க்கின்ற ஒருவரை பற்றிய கதை தான் அந்த ஆடு ஜீவிதம். நம்முடைய நடிகர் அவர் செய்கின்ற வேலையும் இந்த ஆடு ஜீவிதம் போலதான் இருக்கு. ஏன்னா அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் அந்த அரேபிய பாலைவனங்களில் ஆடுகளை பட்டியில் அடைத்து வைப்பதை காட்டுகிறார்கள். ஆனால் இந்த நடிகருடைய மாநாடுகளில் மனிதர்களை, நம்முடைய சொந்த சகோதரர்களை, சொந்த சகோதரிகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை பட்டியில் அடைத்து வைத்து கால்கெடுக்க நிற்க வைத்து இயற்கை உபாதைக்கு கூட செல்ல விடாமல், தலைக்கு குடை கூட இல்லாமல், உச்சி வெயில் உச்சந்தலையை பிளக்க 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 கண்கள் சொருகி வேர்த்து கொட்டி மயக்கமாகி கால்கள் நடுநடுங்க வாயில எச்சில் உலர்ந்து போய் இப்படியாக அங்கேயும் ஒரு வட இந்திய சகோதரர் இறந்து போயிருக்கிறார். உச்சி வெயில் தாங்காமல் விழுந்த இடத்திலேயே, சுருண்டு விழுந்த இடத்திலேயே உயிர் இழந்திருக்கிறார் என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம். அதை தாண்டி இன்னொரு சின்ன பொண்ணு, ஒரு 20, 22, 25 வயசு இருக்கலாம், கையில ஒரு 2.5 மாச குழந்தையோட வந்திருக்கா. அந்த செய்தியாளர் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, ஏமா பாதுகாப்பு இல்லாத சூழல்ல கை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்க, அந்த கை குழந்தைக்கு என்ன தெரியும், யாரை பார்க்க போறோம்னு தெரியுமா அப்படின்னா, பாதுகாப்பை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு வேண்டியது தலைவர் விஜயை பார்க்கணும், நடிகர் விஜயை பார்க்கணும், அது ஒன்று தான் எங்களுக்கு முக்கியம், பாதுகாப்பை பற்றிய கவலையே இல்லை, மனசாட்சியை பற்றிய கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்றால், நல்வாய்ப்பாக அந்த குழந்தை பத்திரமாக வீடு போச்சு. இல்லை வேற ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உடனே அந்த தாவேகா தொண்டர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்முடைய தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது அப்படின்னு. என்னப்பா, வருகின்ற 4998 பேருக்கும் கொடை பிடிச்சிட்டா நிற்பாங்க தமிழ்நாட்டு காவல்துறையினர். உங்களோட மாநாடுன்னா நீங்க தானே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்க இதே மாதிரி இந்த பிளேம் கேம் பண்ணிட்டு இருப்பீங்க? பொருத்தமாகவே இல்லை நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகள். முதல்ல உங்க தலைவரை பற்றி அவரிடம் கேள்வி கேட்க பழகி கொள்ளுங்கள். இங்க ஒரு சுராஜ்னு ஒரு வட இந்திய தொழிலாளர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரே, தலைவா தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்றியே, இங்க இறந்து போயிட்டார், இதுக்கு ஏதாவது பண்ணுப்பா முதல்ல அப்படின்னு அவரை கேட்க பாருங்கள். இதுவரைக்கும் கூட ஒரு இரங்கல் அறிக்கையை வெளியிடவில்லை, இதுவரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எதையும் நிவாரணம் சொல்லவே இல்லை. அது ஏன் பண்ணலைன்னு அவரை கேளுங்க. அது மாதிரி இந்த பொண்ணு இப்படி கை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கா, இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஏன் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அங்க உள்ள பொதுச் செயலாளர், அங்க உள்ள நிர்வாகிகள் இவங்களை பார்த்து கேள்வி கேட்க பழகுங்க. அதை விட்டுட்டு அந்த செய்தியாளர் திரும்ப இன்னொரு தொண்டர்கிட்ட கேட்கிறாரு, எதற்காக நீங்கள் விஜயை விரும்புகிறீர்கள், எதற்காக விஜய் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா, மாற்றத்தை கொண்டு வருவார். என்ன மாற்றம்பா, அதை சொல்லுங்க அப்படின்னா அவருக்கு சொல்ல தெரியல, பென்னு முழிச்சுட்டு கிளம்பி அவரே போயிட்டாரு. இப்படியான டேஷ் டேஷ் டேஷை வைத்துக்கொண்டு நீங்கள் அப்புறம் இன்னொருத்தர் கொடுமையா இருந்தது, யாரையோ பத்தி சொல்றாரு, அது யாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இனிமே எங்களுடைய தலைவரை பற்றி ஏதாவது சொன்னால் கழுத்தை வெட்டி விடுவேன்ற மாதிரி கையில ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாருங்க. இந்த மாதிரியான வன்முறையை தூண்டுகின்றவர்களை இவர்களுடைய கட்சி வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஒரு ஹீரோயிசம் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நடிகரை போலவே நாங்களும் ஹீரோக்கள் தான், நாங்களும் ஹீரோயின்ஸ் தான் என்பதான ஒரு சிந்தனையில் தான் இவர்கள் அத்தனை பேரும் அந்த கூட்டங்களுக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் களமாடி கொண்டிருப்பவர்கள் கழுத்தை டேஷ் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வன்முறையை தூண்டுகின்ற, கையால் செய்து வேற காட்டுற அந்த மாதிரியான நபர்கள் மீது நம்முடைய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்.
இல்லைன்னா இதையும் தாண்டி அவர்கள் பேசுவார்கள். இதுக்கே இவ்வளோ வரவேற்பா, இதுக்கே எந்த தண்டனையும் இல்லையா, அப்ப நான் அடுத்தது பாரு இதை விட மோசமா பேசுறேன் என்பதாக அவர்கள் பேசுவார்கள். எனவே நம்முடைய தமிழ்நாடு அரசின் காவல்துறை இந்த மாதிரி வன்முறையை தூண்டுபவர்கள் மீது ஏதாவது ஒரு சின்ன ரிஜைண்டராவது கொடுக்கணும், ஒரு சின்ன ஆக்ஷனாவது எடுக்கணும். அப்போதுதான் ஒரு சிறு அச்சம் வரும். அது இல்லாவிட்டால் இப்படித்தான் எங்கள் நடிகர் திரைப்படத்துல பாக்குறீங்கல்ல, அப்படியே வேன் மேல இருந்து கீழே குதிச்சு 40 அடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சு அங்க நிக்கிறவங்களை எல்லாம் காப்பாத்துறாரு. அப்படியே 2 கையால 40 பேரை அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படி பறந்து போறாரு அப்படின்லாம் பேசுறீங்கல்ல. இயல்பான வாழ்க்கையில் அது நடக்காது. பார்க்குறீங்க நீங்களே, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்தது என்று தெரிந்த பின்பும் கூட அந்த நடிகர் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னும்போது ஒரு சிறு வருத்தம் இல்லை, ஒரு சிறு வேதனை இல்லை, ஒரு சிறு அறிக்கை இல்லை, ஒரு சிறு நிவாரணம் இல்லை என்னும்போது எதற்காக தமிழ்நாட்டை அவர் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்? அவரை உச்சத்தில் அமர்த்தி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறீர்கள். என்ன குறை தமிழ்நாட்டில்? ஏதுமே இல்லையே. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த 5 ஆண்டுக்குள் தமிழ்நாடு தான் உற்பத்தியில் முதலிடம், தமிழ்நாடு தான் கல்வியில் முதலிடம், தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்பில் முதலிடம், தமிழ்நாடு தான் தொழிற்சாலைகளில் முதலிடம், தமிழ்நாடு தான் வேளாண்மையில் முதலிடம் என்பதாக நாம் சொல்லவில்லை, ஒன்றியத்தின் தரவுகள் சொல்கின்றன. அப்படியாக ஒரு நிலையை உருவாக்கி வெற்றியை கொடுத்திருக்கும் போது இந்த நடிகருக்கு எதுவுமே தெரியவில்லை, சமூகம் புரியவில்லை, சமூகத்தின் அரசியல் புரியவில்லை. திரும்ப 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 ஸ்டாலின் சார், சிஎம் ஸ்டாலின் சார் என்று சொல்வதை மட்டுமே தன்னுடைய அரசியல் பரப்புரையாக வைத்திருக்கிறார் என்றால், ஒன்று நீங்க மாறுங்க, இல்லை அவர் தன்னோட ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்ற சொல்லுங்க. ஏதாவது ஒரு இந்த மாற்றத்தை முதல்ல செய்ய சொல்லுங்க, அப்புறம் வேற விஷயம் மாத்துறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த மாற்றம் ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்ற சொல்லுங்க, இல்லை நீங்க மாறுங்க, கத்துக்கோங்க, அரசியலை படிங்க, எதற்காக மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க அதுக்கு 2 காரணத்தை சொல்ல பழகுங்க. அதை விட்டுட்டு இன்னமும் மோசமாக நான் பிஹேவ் பண்ணுவேன் என்று போட்டி போட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது உங்கள் வீட்டில் உங்களை பார்த்து வளருகின்ற உங்களுடைய குழந்தைகள் அவமானத்தின் சின்னங்களாக மாறி நிற்பார்கள். அவங்க ஸ்கூல்ல அந்த குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நேற்று உங்க அப்பா தானே இப்படி பேசினாரு, கழுத்தை இப்படி பண்ணாரு, உங்க அப்பா தானே. ஐயோ, நான் உன் ஃப்ரெண்டாவே இல்லப்பா, இனிமேல் நான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு அவமானங்கள், அழுத்தங்கள் எல்லாம் வந்து சேரும் என்ற அந்த ஒரு கோணத்தை நடிகரும் உணர வேண்டும். இந்த 4998 பேரும் உணர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதை செய்ய சொல்லுங்கள். அது ஒன்றுதான் இந்த நடிகர் தலைவர் கொண்டு வரக்கூடிய ஒரே மாற்றமாக இருக்க வேண்டும், இருக்கும். அடுத்த கூட்டத்தில் என்ன பண்றாங்கங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.